குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். நம்ம இப்போ பார்க்க போகிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா, எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சனி பெயர்ச்சி. பொதுவாகவே நாம் கிரகங்களில் 3 கிரகங்களின் பெயர்ச்சிகளை மிக ஆவலுடன் எதிர்பார்ப்போம். ஒன்று குரு பெயர்ச்சி, ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. இப்போ இந்த 2025ஆம் வருடம் முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே 3 விதமான கிரகங்கள் பெயர்ச்சி அடைய போகின்றது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறப்போகிறார். ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. மே மாதம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறப்போகிறார். எனவே இந்த 3 விதமான கிரக பெயர்ச்சி மாற்றங்களும் யார் யார் வாழ்க்கைக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். சனி அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அவன் நியாயஸ்தன். நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ற பலாபலன்களை மட்டும்தான் அவன் நமக்கு கொடுப்பான். அவன் மிக ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர், சிறந்த ஆசிரியன். நமக்கு எல்லா விதமான படிப்பினைகளையும் கற்றுக் கொடுப்பான். நாம் செய்யும் எந்த விதமான தவறுகளுக்கும் துணை போக மாட்டான். அந்த இடத்திலேயே நம் தலையிலே அடித்து நம்மை சரிப்படுத்தி விடுவான். நல்லது செய்தால் நல்லதை கொடுப்பான், தீயது செய்தால் தீமை மட்டும் தான் கொடுப்பான். எனவே சனி பகவான் என்பவன் ஒரு நியாயத்தராசை வைத்துக் கொண்டிருப்போம் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவனை பொறுத்தவரை சனியின் தாக்கம் உள்ளவர்கள் பொய் சொல்வார்கள், குடிப்பார்கள், கொலை செய்வார்கள், குரூர புத்தி கொண்டிருப்பார்கள், அடுத்தவரை வஞ்சிப்பார்கள், பெரியோரை மதிக்க மாட்டார்கள், எல்லோரையும் எடுத்திருந்து பேசுவார்கள், பிறர் சொத்தை அபகரிப்பார்கள் போன்ற பலவிதமான குணங்களை கொண்டவர்கள். இது மாதிரியான நபர்களிடமிருந்து நாம் எப்பொழுதுமே விலகியே இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த சனி பகவான் யாருடன் சென்று சேருகிறான் என்பது ஒன்று இருக்கிறது. சனி பகவான் புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், குரு இவர்களுடன் சேர்ந்து இருந்தால் எப்பொழுதும் நன்மைகளை மட்டும்தான் கொடுப்பான். அதன்படி இந்த சனி பயிற்சியின் போது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து சென்று குருவின் வீடான மீனத்தில் சென்று அமரப்போகிறான். இதன் மூலமாக பெரும்பாலும் எல்லோருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலாபலன்களை மட்டும்தான் கொடுப்பான். எல்லாமே 100% கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஓரளவுக்கு இவன் எல்லோருக்கும் சுமாரான ஒரு மிகவும் கவலைக்கிடமாக இல்லாத பலாபலன்களை தான் கொடுப்பார். இந்த பெயர்ச்சி காலத்திலே 6 கிரகங்கள் ஒரே ராசியிலே சேரப்போகிறது. அதாவது மீன ராசியிலே சூரியன், சந்திரன், ராகு, சனி, புதன், சுக்கிரன் என்ற 6 கிரகங்களும் மீன ராசியிலே ஒன்று கூட போகின்றது. சனி என்பவன் பொதுவாகவே 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, அஷ்டம சனியாக, ஜென்ம சனியாக பல விதங்களிலே நமக்கு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருப்பான். இவன் 3 வித சுழற்சியிலே இருப்பான். முதல் 30 வருடத்திற்கு இதை மங்கு சனி என்றும், 30லிருந்து 60 வயதிற்கு இதை பொங்கு சனி என்றும், 60லிருந்து 90 வரை உள்ளதை மரண சனி என்றும் கூறுவார்கள். அதுக்காக அந்த வயசு எல்லாருமே கொடக்குன்னு செத்து போயிட மாட்டாங்க. அதாவது அதற்கு ஏற்ற ஒரு தாக்கத்தை நமக்கு அவன் கொடுப்பான், ஒரு படிப்பினையை கொடுப்பான் என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னத்திற்கு 6, 10 மற்றும் 11ஆம் இடங்களிலே சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பான். 3ஆம் பாவத்திலே சனி சஞ்சரிக்கும் பொழுது ஒரு 50% நல்ல பலன்களை கொடுப்பான். மிச்ச பாவங்களிலே சஞ்சரிக்கும் பொழுது அந்த அளவிற்கு அவன் நன்மையை கொடுக்க மாட்டான். 8ஆம் இடம் என்பது மிக மிக விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அஷ்டமஸ்தானம் என்பது கஷ்டமான ஸ்தானம் என்று சொல்லலாம். விரக்தி, வேதனை, சோதனை, கஷ்டங்கள், நஷ்டங்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள், பொருள் இழப்பு, பண இழப்பு, உயிரிழப்பு போன்ற பல விஷயங்களை அந்த அஷ்டமஸ்தானத்திலே வரும் பொழுது சனி பகவான் கொடுப்பான். 2ஆம் பாவத்திலே சனி இருக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவி தகராறுகள், பண பிரச்சனைகள் ஏற்படும். 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது சகோதர பாவம் கெடும், அதாவது சகோதரருடன் உண்டான உறவு கெடும். 4ஆம் பாவத்திலே அமரும் பொழுது உடல் நலம், முக்கியமாக தாயின் உடல் நலம் கெடும். 5ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது புத்திரர்களால் நமக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்படும். 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உடல் நலம் கேடும். 7ஆம் பாவத்தில் அமரும் பொழுது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும். அஷ்டமஸ்தான 8ஆம் பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு ஏற்படவே சொல்லிவிட்டேன். 9ஆம் பாவத்திற்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும். எனவே இந்த சனி பெயர்ச்சியானது
நம்முடைய 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலாபலன்களை கொடுக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் சொல்ல போவது எல்லாமே பொது பலன்கள் தான். அதாவது ஒரு 50 to 60% இது அந்த ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இது. இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஓரளவு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ச்சி செய்யலாம். இனி ஒவ்வொரு ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கும் பலன்கள் எல்லாமே ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் கொடுக்க போகின்றேன். அதன் பிறகு விரிவான பலாபலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியினால், குரு பெயர்ச்சியினால், ராகு கேத்து பெயர்ச்சியினால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை விரிவான ஒரு நிகழ்ச்சியாக நான் மீண்டும் கொடுக்கின்றேன். சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் போன 2.5 ஆண்டு காலமாக கண்டக சனியினால் மிகவும் வெறுத்து போயிட்டீர்கள். உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை, குடும்ப தகராறுகளை, கணவன் மனைவி விரிசல்களை எல்லாமே கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வருகை தருகிறார். இதன் மூலமாக கஷ்டங்களை அதிகமாகவே கொடுப்பார். உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், தடங்கல்கள், எதிர்பாராத விபத்துக்கள், உயிரிழப்புகள், பொருள் இழப்பு போன்ற பல விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 11ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு பொருளாதார சிக்கல்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார். ராகு கேத்துவின் நிலைமை உங்களுக்கு சரியில்லை. கேத்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரவிருக்கின்றார். இதனால் பலவிதமான தப்பான முடிவுகளை உங்களை எடுக்க வைப்பார். எதையுமே காலம் கடத்துவார். உங்கள் மூளையை சரிவர செயல்பட விடமாட்டார். எனவே எந்த ஒரு முயற்சியையும் வீட்டிலே பெரியவர்களுடனோ அல்லது உற்றார் உறவினர்களுடனோ, உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களுடனோ அல்லது உங்களுடைய வெல்விஷர்ஸுடனோ கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டும். இதுவரை நான் சொல்ல எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட பலன்கள் ஒரு ஜாதகத்திற்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு இப்பொழுது கோச்சாரத்திலே என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, இப்பொழுது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சனி புக்தியோ சனி அந்தரமோ இருக்கின்றதா போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய வேண்டும். இதை தவிர சனி உங்களுக்கு உச்சனாக இருக்கிறானா, நீச்சனாக இருக்கிறானா, சுபராக இருக்கிறாரா, பாபராக இருக்கிறாரா, சமராக இருக்கிறாரா, அல்லது வக்ரகதியிலே இருக்கின்றாரா, சொந்த வீட்டிலே இருக்கின்றாரா, ஆட்சி வீட்டிலே இருக்கின்றாரா, எதிரி வீட்டிலே இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய்ந்த பிறகுதான் துல்லியமான கணிப்புகளை ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுக்க முடியும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.